So let's start the case studies. Okay, let's start the live case study of Indusis. Okay, yes, you can switch on your cam. And she has been achieved 1 lakh per month. எங்கிருந்து கம்ப்ளீட்டா ஜீரோ இருந்து ஐ திங்க் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸா கேட்கலாம். ஓகேங்களா? நீங்க இங்க ஆல்மோஸ்ட் 100 டே சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைவ்ல இருக்கீங்க இந்த கேஸ் ஸ்டடிக்கு. ஸோ லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் இந்துஸ் லைக் அவங்க யாரு, எப்படி நம்ம 100 டே சேலஞ்சில் ஜாயின் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இந்த 1 lakh அச்சீவ் பண்ணாங்கன்றது we can see it. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே கங்க்ராட்ஸ் சொல்லிடுங்க சிஸ்க்கு ஃபார் மேக்கிங் 1 lakh within 4 days. எல்லாருக்கும் நன்றி. அந்த மெசேஜ் போட்ட உடனே நிறைய மெசேஜ் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ ப்ரோ. எஸ், கம் ஆன் இந்துஸ். ஸோ நீங்க என்ன பண்றீங்க இப்போ, இதுக்கு முன்னாடி என்ன, உங்களோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம 100 டே சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லலாம். From beginning ல இருந்து இன்ட்ரோடக்ஷனா எங்க சொல்லுங்க. You can say from beginning also. Yeah, okay bro. 2017 ல காலேஜ் முடிச்சிட்டு சென்னையில ஒரு ஜாப்க்கு வரேன். அந்த ஜாப்லாம் வந்துட்டு ஒரு நான் வாய்ஸ் பேஸ்ட் பிபிஓ கம்பெனி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஜாப், டார்கெட் ஓரியன்டடா. நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்க bro நீங்க. Yes. ரெக்கார்டிங் தானே? ஆமா. டார்கெட் ஓரியன்டட் பிபிஓ நான் வாய்ஸ் கம்பெனி. அங்க ஒரு 1 year ஒர்க் பண்ணிருப்பேன், சுத்தமா செட் ஆகுது. பட் அங்கதான் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒண்ணு இருக்குன்றது அங்க பேசிக்கும் போதுதான் தெரியும். ஓகே, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றது. ஆனா அது எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுவுமே தெரியாது. சோ தட் அப்ப 2018 அந்த ஜாப் கட் பண்ணிட்டேன், ரொம்ப ப்ரெஷர்ன்றதுனால. ஆஃப்டர் தட் ஒரு ஐசிஐசி கம்பெனில போய் ஜாயின் பண்ணேன். ஐசிஐசி பேங்க். எந்த பிரான்ச்லாம் வேண்டாம், நார்மல் ஐசிஐசி. இத்தனைக்கு ஆன் ரோல் எம்ப்ளாயி. அதுல வந்து ஃபுல்லா மார்க்கெட்டிங் தெருவா அலைய விட்டாங்க வெளியே. ஆமா, நைட்டு 7 o'clock எல்லாம் போயிட்டு அக்கௌண்ட் பிடிங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிடிக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் பிடிக்கணும்னு சாவடிச்சாங்க. அதுலயும் ஒரு 3 month. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளவுதான், அது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆண்ட்ரோல இருந்தாலும் எனக்கு வேணாம் சாமி, நான் வீட்டுக்கே போயிட்டேன். 6 month கேப். நடுவுல வந்துட்டு பியூட்டிஷியனை படிக்கிறேன், அது படிக்கிறேன். அதுக்குள்ள அப்பவும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம், ஆனா அது எங்க படிக்கணும்னு தெரியாது. தேடினாலும் வந்துட்டு எல்லாரும் 70,000 80,000 1 lakh நீங்க டைரக்டா வந்து படிக்கணும், இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. ஆனா அவ்வளவு காசு இருந்தா நான் ஏன்பா இங்க வரேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அதுக்கப்புறம் அதுவும் போல. அப்புறமா பியூட்டிஷியன் போனா அதுவுமே ஸ்கிப் ஆயிடுச்சு. அப்புறம் 2019 ஒரு ரெஃபரன்ஸ்ல இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஐடி கம்பெனில ஜாப் கிடைச்சது. அண்ட் 2019 ஜாயின் பண்ண 20 கோவிட். ஆஃப்டர் தட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி போயிடுச்சு. அந்த 2000 அதுக்கப்புறம் ஒர்க்குமே இங்க பீக்ல இருந்ததுனால என்னால வந்துட்டு அதுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்ன்றதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு இன்ஸ்டியூட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சாக்கா அவங்க வந்துட்டு 30,000 சொல்றாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் காசு சேர்த்து கட்டலாம் அப்படின்னும் போது அந்த இன்ஸ்டியூட்டே இழுத்து மூடிடுறாங்க. மூடிட்டாங்க. அதேதான். அதுக்கப்புறம் சரி, ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஆஃப்டர் தட் அப்படியே 2020 போயிடுச்சு, 21 போயிடுச்சு, 22ல மேரேஜ் முடிச்சு ஒரு 3 to 4 monthsல நிர்மல் ப்ரோவோட வீடியோ பாக்குறேன். நிர்மல் ப்ரோவோட வீடியோவை 2021 ஜோஸ் டாக்ஸ்ல பாத்துட்டேன். ஆனா அவர் யாரு எங்கன்னு என்னால சோசியல் மீடியால கண்டுபிடிக்க முடியல. ஆஃப்டர் தட் 22ல வந்துட்டு அவரோட வீடியோ இன்ஸ்டால பாக்குறேன், நார்மல் கண்டென்ட் வீடியோ பாத்துட்டு. அதுக்கப்புறம் எம்எம்சில ஜாயின் பண்ற போர்ட்டல். ஆஃப்டர் தட் எம்எம்சில ஜாயின் பண்ணிட்டு தான் அப்புறமா அருண்ரோடு ஒருத்தர்கிட்ட பேசுறேன். பேசுனா அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஸ்கில் இருந்தாதான் நம்ம கம்யூனிட்டில சேர்ந்து உங்களால வந்துட்டு என்ரோல் பண்ண முடியும், ஸ்கில் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு நீங்க வாங்க சிஸ்டர், நாங்க கைட் பண்றோம்ன்றாங்க. சரி, ஓகே, ஸ்கில்லுன்னு அப்ப நான் அவர்கிட்ட உங்ககிட்ட தான் சொன்னேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. நல்லதுதான் சிஸ், படிங்க, நல்ல ஸ்கோப் இருக்கு. அதுல என்ன ப்ரோ படிக்கிறது, அது நீங்க தான் சிஸ் சூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுல ஒண்ணு மட்டும் நீங்க மாஸ்டரிங் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே போனா அதுக்குள்ள தேதி அப்படியே போயிடுச்சு.
ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா தான் இங்க கேரளாக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லோன்லி ஆயிடுச்சு. இப்ப ஒர்க் எல்லாமே இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒண்ணு குறையுது. இந்த ஒர்க்கை வந்துட்டு நம்பிட்டு இருக்க முடியாது. இயர்லி லே ஆஃப் நடக்கும். எந்த இயர்ல யார் போவாங்கன்னு தெரியாது. சோ இதையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு சார் கிட்ட போய் படிச்சேன். அது நான் அப்ப வந்து கேட்டேன் உங்ககிட்ட, ப்ரோ எங்க ப்ரோ படிக்கிறது, நீங்க தான் சிஸ்டர் சூஸ் பண்ணணும். நாங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தர்றது இல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சொல்லி தரோம். சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்கும் போது அவர் கண்ணில் பட்டு அவர்கிட்ட போய் படிச்சது. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம நிர்மல் ப்ரோ. அவரோட வீடியோ தான் காரணம். சரி ஓகே இவரே இங்க படிச்சிருக்காரு, அப்ப நம்மளும் இங்க படிப்போம் அந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே 2 வருஷமா ஒருத்தரை தெரியும். அப்ப அவரு அங்க படிச்சு இப்ப இவ்வளவு நிலைமையில இருக்காரு, அவர்ல பாதியாவது நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தாங்க அங்க போய் படிச்சது. அங்க படிச்சுட்டு இருக்கும் போதுதான் 3 டே சேலஞ்ச் இங்க ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணேன். அங்க வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் ஏதோ ஒண்ணு கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட வந்து ப்ரோ ஒரு இதுல எனக்கு கம்ப்ளீட்டா தெரியும் ப்ரோனா, சரி நீங்க 3 டேஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாக்கா அதுல வந்துட்டு என்னால சஸ்டெயின் பண்ண முடியல மீன்ஸ் என்னால அவுட் ரீச் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா எடுத்துட்டு வர முடியல. ஏதோ ஒரு ஒர்க் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு நான் லேக் ஆகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சு அவுட் ரீச்க்கு ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு மெத்தட்ஸுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம அவுட் ரீச் பண்றோம், லீட்ஸ் எடுக்கிறோம், அந்த ஃபாலோ அப் மெசேஜ பண்றோம். இந்த 3 டேஸ் சேலஞ்சுல எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா எனக்கு நல்லா கிடைச்சிருச்சு. இதுதான் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஆனா அதை பண்றதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியும் சஸ்டைனபிளும் என்கிட்ட இல்ல. ஆஃப்டர் தட் அந்த கோர்ஸும் அங்க முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நீங்க 100 டேஸ் சேலஞ்சுன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்க. செப்டம்பர் ஐ திங்க் கரெக்டா 100 டேஸ் சேலஞ்ச் வந்தது. செப்டம்பருங்களா? ஆமா, உங்களுக்கு தெரியலையா? ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 19th அவுட் சைடு. எஸ், செப்டம்பர்ல வந்தது. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வேற ஒரு ஹெல்த் இஷ்யூனால என்னால அப்ப வந்து ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அக்டோபர்ல ஊர்லயே முடிஞ்சிருச்சு. சோ தட் நவம்பர்ல வந்து இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி அந்த குரூப்ல ஸ்கூல்ல எல்லாம் நம்ம பசங்க போடுவாங்க டே 1 டே 2 டே 3ன்னு. ஓகே நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணா லீடு கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த 1.0 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். ஏற்கனவே எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பேசிக்ஸ் ஒரு அளவுக்கு தெரியும். இங்கேயும் வந்துட்டு நிர்மல் ப்ரோ சொல்லும் போது டெக்னிக்கலா இன்னும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் வந்துட்டு ஒரு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தாரு, இருந்தாலும் நமக்கு டெக்னிக்கலா ஒரு வியூ வெர்ஷன் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அப்பதான் ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பண்றதே நான் நிர்மலோட வீடியோவை பார்த்து டெக்னிக்கலா அங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண குட் ரிசல்ட் ப்ரோ. அதுதான் இந்த 8 rupees லீடு காஸ்பர் லீடு முன்னாடி போட்டனே. அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணதே. அதுதான் ஃபர்ஸ்டுக்கு வந்த ரிசல்ட்டும் அதுதான். அதுல எனக்கு 200 லீடு வந்தது. நான் உங்களுக்கு பர் டேக்கு போட்டதே 100 ரூபாய் தான். 200 லீடு வந்தது பர் மந்த்துக்கு. அதுல 4 பேர் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிட்டாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப எவ்வளவு காஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு? என்கிட்ட வந்தவங்க வந்துட்டு அங்க ஒர்க் பண்றவங்க, ஏஜென்ட்டே வரல, ரியல் எஸ்டேட் ஓனர் வரல, அங்க ஒர்க் பண்றவங்க அவங்களோட செல்ஃப் காஸ்ட்ல தான் வந்தாங்க. அவங்களோட கமிஷன் அவங்களுக்கு தான். அவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இனிஷியலா சொல்லும் போது எனக்கு பிராக்டிஸ் வேணும், சோ ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நான் ஃப்ரீயா பண்ணி தரேன், ஆஃப்டர் தட் உங்ககிட்ட காசு சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு அந்த 4 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுல எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி. சந்தோஷத்துல கொடுத்தாங்க. ஆமா. ஆனா அப்ப அவங்களுக்குமே வந்துட்டு இந்த காஸ்பர் லீடு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் என்ன விட்டு போக மாட்டாங்க. அதான் நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்களா ப்ரோ, இப்ப இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்துட்டு நானா போ சொன்னா கூட போக மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு. நான் இப்ப என்கிட்ட அதுக்கப்புறமா அவுட் ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டே 1 டே 2ன்னு. அதுக்கப்புறம் அந்த டே 1 டே 2ல நம்ம கேல எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல எடுக்கிறது, நீங்க கொடுத்த ஒரு டெக்னிக்கல் அதுல இருந்து டேட்டா எடுத்து ஃபாலோ பண்றது, லீடுக்கு அவுட் ரீச் பண்றது, இதுல பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்துட்டு மெசேஜ் ரிப்ளை வந்தது, கால் எதுவும் புக் ஆகல. 3rd டே அவுட் ரீச் பண்ணும்போது இமீடியட்டா நான் மெசேஜ் தான் போட்டேன். அவங்களே எனக்கு கால் பண்ணிட்டாங்க 2 மெம்பர்ஸ். கால் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி பண்றேன் சார்னா, ஓகேமா நான் இதுதான் தேடிட்டு இருக்கேன். அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவங்களோட பெயின் என்னன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சரி ஓகே சார் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னா, ஓகேமா உனக்கு எவ்வளவு சார்ஜ், எனக்கு இவ்வளவு சார், சரி ஓகேமா பண்ணலாட்ட உடனே அட்வான்ஸ். அந்த மாதிரி ஒரே நாள்ல 2 டீல் க்ளோஸ் ஆச்சு. எனக்கு அப்பவே வந்து நானா இது அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. 3வது நாளே 2 டீம் க்ளோஸ் ஆகுது. அது அடுத்தடுத்த நிமிஷத்துல க்ளோஸ் ஆகுதுன்னும் போது என்னால நம்பவே முடியல. ம். நானா இது உங்களுக்கு அன்னைக்கே போட்டிருப்பேன் பாருங்க. நானானே எனக்கு ஆமா. தெரியல எனக்கு ப்ரோ. அந்த ஆமா. மாரி இருக்கு. அந்த மாரி இருந்தது ப்ரோ. ஆஃப்டர் தட் அப்படியே போச்சு. டிசம்பர் ஃபுல்லா அவுட் ரீச் பண்றது, டீல் எடுக்கிறது மொத்தம் 5, 6, 7 டீல்ஸ் கிட்ட டிசம்பர்ல மட்டும் க்ளோஸ் பண்ணேன். ம். ஜனவரி ஃபுல்லா ஃபங்ஷனு, ஃபேமிலி ஃபங்ஷன் இல்லன்னா அது நீங்க இதுன்னு அப்படியே சீக்கிரமாவே போயிடுச்சு. பண்ணியிருப்பீங்க. 1,00,000 பெர் மந்த். நீங்க ஆமா. நான் ஜான் அவங்க 5த், 6த்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எங்கேயோ நான் டிராவல் பண்ண போறோம் ஃபங்ஷன்ன்ட்டு ஆ போயிட்டீங்க. நடுவுல பெரியப்பா இறந்துட்டாரு, முன்னாடி புக் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. ஃபங்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு ஜனவரி ஃபுல்லா. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு ரீபேக் பண்றேன். என்னால வந்துட்டு ஒரு அகைன் வரவே முடியல. ஒரு ஃப்ளோல வரவே முடியல. அப்புறம் நானா என்ன இது பண்ணி புஷ் பண்ணி ஒரு ஃப்ளோல எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு இது வரைக்கும் 3 டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ஒருத்தர் அட்வான்ஸ் பே பண்ணாங்க ப்ரோ அகாடமிக்கு. இப்ப புது டீல். ஆமா. சூப்பர். சோ இப்போ பியூட்டிஷியன் அகாடமி அவங்க ஓகே. ஆன்லைன்ல சொல்லி தர மாட்டாங்க. ஆஃப்லைன்ல தான் சொல்லி தருவாங்க. ம், ம். அதுக்கு ஆன்போர்ட் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு லீட்ஸ் எடுத்து கொடுத்தா போதும். நான் ஆஃப்லைன்ல வர வச்சுப்பேன். ம், ம். அவங்க சரௌண்டிங்ஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய அகாடமி தான் அவங்க. ஓகே. ஆக்ட்ரஸ்க்கு எல்லாமே மேக்கப்ஸ் அது எல்லாமே போட்டிருக்காங்க. சாரி டிராப்பிங் எல்லாமே. ம். அவங்க ஆக்ட்ரஸ்க்கு எல்லாம் போட்டுமே அவங்க கிட்ட வந்துட்டு வரமாட்டேன்றாங்க. அதுதான் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ். பாருங்க. சோ நீங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கலாம்னு இருந்தீங்க. இப்ப நீங்க அந்த சொல்லி தர ஒரு அந்த பியூட்டிஷியன் அவங்க கிட்ட அவங்க உனக்கு என்னமா தெரியும்? எனக்கு செல்ஃப் மேக்கப்ல இருந்து சாரி டிராப்பிங்ல இருந்து ஹேர் ஸ்டைல், ஹேர் கட்டிங்ல இருந்து எல்லாமே தெரியும் மேம். படிச்சீங்களா? இல்ல மேம். ஒரு 10 நாள் போயிருக்கோம் அவ்வளவுதான். பரவாயில்லையம்மா இவ்வளவு பேசுறீங்க. இல்ல மேம் பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் ம். அப்படின்னு. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவேன் மேம். ஓகேம்மா நீங்க பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் குடுக்குறேன். சரி ஓகேன்னு சொல்லி. இப்போ ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு. காசும் தராரு. ஆமா. மார்க்கெட்டிங் காசும் தராரு. ப்ராடக்ட்ஸும் ஃப்ரீயா தராரு. இன்னும் வேற என்ன இது வேணும்? நல்லா அவங்களுக்கு இருக்குது. வந்துட்டு அவங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, அவங்களுக்கு கேம்பெயின்க்கு மட்டும் காசு சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க இது ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிருந்ததுனால நான் என்ன சொன்னேன், நீங்க கேம்பெயின்க்கு காசு பண்ணிட்டு எனக்கு சார்ஜ் குடுங்க. நான் உங்களுக்கு கூகுள் மை பிசினஸ ஃப்ரீயா ஆப்டிமைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு ம். ஆஃபரிங் கொடுத்தேன். எனக்கு யாருமே இதெல்லாம் பண்ணது இல்லம்மா. வந்தவங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ம். திருச்சியில இருந்து ஒருத்தர் வந்து பண்ணாரு. எனக்கு அவங்க கொடுத்த லீட்ஸ் எதுவுமே கன்வெர்ட்டும் ஆகல. கேட்டதுக்கு அவங்க என்னையே திட்டிட்டு போயிட்டாங்க. ம். எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு அது. ம். யாரையுமே நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு. நீங்க எனக்கு காசு கூட இனிஷியலா கொடுக்காதீங்க. நான் ஆட் ரன் பண்றேன். உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு நான் காசு வாங்கிக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஓகே. இந்த அளவுக்கு யார் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இன்னைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. கிரேட். கிரேட் சார். சோ இப்போ பெர் மந்த்க்கு எவ்வளவு ரீச் பண்ணிருக்கீங்க சார்? இஸ் இட் 1,00,000 பெர் மந்த் எக்ஸாக்ட்டா இருக்கீங்களா? அதோட ஜாஸ்தியா இருக்கீங்களா? 1,10,000 கிட்ட போயிருச்சு ப்ரோ. 10, 15 1,15,000 கிட்ட போயிருச்சு ப்ரோ. சூப்பர். சோ ஐ திங்க் இப்போ ஐடில ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட சேலரி விட ஆமா. இது ஜாஸ்தியா? கம்மியா? வாட் இஸ் த திங்? அதை விட 2x ஜாஸ்தி ப்ரோ. 2x. சோ ஏன்? அதாவது 3x ஜாஸ்தி. ஆ அதை விட 3x ஜாஸ்தி. 3x. ஆமா. ஓகே சார். கிரேட், கிரேட். ம். சோ எதுக்காக நம்ம 100 டே சேலஞ்ச் சூஸ் பண்ணீங்க? ஈவன் தோ தட் யூ லேர்ன்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் அதர் இன்ஸ்டிடியூட் அண்ட் அதர் கோச்சஸ். சோ எதுக்கு மறுபடியும் நம்ம 100 டே சேலஞ்சில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு அண்ட் கிளையன்ட் எடுத்து எஸ் ப்ரோ. நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவேன். எனக்கு 2 இயர்ஸா தெரிஞ்சது அருண் அண்ட் நிர்மல் மட்டும்தான். மத்த எத்தனை பேர் வந்தாலும் அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கெயின் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவங்க கிட்ட கத்துக்கினது டெக்னிக்கலா கத்துக்கிட்டேன். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். டெக்னிக்கலா ஓகே. கூகுள் ஆட்ஸ்ல டெக்னிக்கலா எனக்கு தெரியும். ஆனா மெட்டா ஆர்ட்ஸ்ல அவங்க சொல்லி கொடுத்ததுல எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்ல. ஆனா கூகுள் ஆட்ஸ்ல சாட்டிஸ்ஃபைடு இருந்தது. அண்ட் இப்ப நம்ம கூகுள் ஆட்ஸ் நம்ம ஸ்கூல்ல கம்யூனிட்டில போடும்போது அதுவும் இதுவும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கு கத்துக்கிறதுக்கு. தட்டுல சுத்தி வளைச்சு தட்டுல சுத்தி வளைச்சு சொல்லும் போது நிர்மல் ப்ரோ ஏழையா சொல்லி கொடுக்கும் போது அது இன்னும் ஈஸியா இருக்கு நமக்கு. ஃப்ரம் பிகினர்ஸா பாக்குறவங்க நிர்மல் ப்ரோ வீடியோ பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இப்ப அடுத்த கிளாஸ்ல போயிட்டு வர்றவங்களுக்கு அவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க இவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுவே பிகினர்ஸா வந்து சேருவாங்கல்ல அவங்களுக்கு இப்பதான் தெரியுமே இப்படி ஒண்ணு இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் பண்ணணும்ன்றதே இப்பதான் தெரியும். அவங்க பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. எனக்கு அதுவும் இல்லாம அவங்க டெக்னிக்கல் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அவுட்ரீச்சோ கிளைண்ட் எடுக்கிறதோ ஏதாவது ஹெல்ப்போ எதுவுமே இருக்காது. அண்ட் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தாலுமே வந்துட்டு சாட் ஜிபிடில போட்டு சால்வ் பண்ணுங்க. இல்லன்னா எனக்கு டைம் இல்ல நம்ம அப்புறமா கனெக்ட் பண்ணலாம். நான் அவங்க வந்து என்கிட்ட அப்புறமா கனெக்ட் பண்ணலாம் சொல்லலாம். நான் போய் கிளைண்ட் கிட்ட அப்புறமா பண்ணி தரேன்னு சொல்ல முடியாது இல்ல. அப்புறமா பண்ணி தரேன்னா நீ சரி அப்புறமா வாண்டு அனுப்பிச்சு விட்டுருவோம்.
ஆனா இங்க வந்து நம்ம கமெண்ட்ல அது இல்ல, ஆன் டைம்ல கிளியர் ஆகும். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நிர்மல் ப்ரோ சொல்வாரு, இல்லன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில எனக்கு சாய் ஒரு 2, 3 கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. இது பண்ணுங்கக்கா, அது பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாரு ஃப்ரம் பிகினிங்ல. இப்போ வந்துட்டு மெட்டா ஆட்ஸ்ல கம்ப்ளீட்டா நீங்க எது கொடுத்தாலும் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கலா டெவலப் ஆயிட்டேன். கிளைண்ட்ஸே வந்துட்டு அவருக்கு 100% டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும். ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன். கிரேட் சிஸ். ஸோ நம்ம கம்யூனிட்டி பீப்புள் பத்தி என்ன சொல்றீங்க? மீன்ஸ் பிரதீப் ப்ரோ, சாய் ப்ரோ எல்லாருமே அபிசிஸ், சோ மெனி பீப்புள் ஆஃப் அதர்ஸ், ஐ மீன் ஃப்ரம் சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ். அவங்க எல்லாம் நீங்க போட்டு எல்லாருமே வந்து சாய் கலாய்க்கிறாங்க, ப்ரோ, கலாய்ச்சி பிரதீப் ப்ரோ பேசிக்கிறீங்க. நல்ல இல்ல ஏன்னா சாய், பிரதீப் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 4 பேர் ஒரு கேங்கான்ற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலி நாங்க கேங் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க இங்க மீட்டிங்ல மாக்கால்ல பேசிக்கிறோம்ல, அதுதான். பிரைவேட்டா கூட நாங்க எதுவுமே பேசிக்க மாட்டோம். ஈவன் எங்களுக்கு குரூப்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு சேலஞ்சுக்கு போனோம்ல ஒரு 5 டேஸ்க்கு, அதுல போட்டுக்கிட்டது மட்டும்தான் குரூப். அதர்வைஸ் எங்களுக்கு குரூப் கூட கிடையாது. நீங்க என்ன பேசுறோமோ அதுதான். அது இல்லாம நீங்க 4 பேர் ஒன்னா இருக்கீங்க, நாங்க ஏன்பா ஒன்னா இருக்கோம், இங்க பேசுறதுதான்ப்பா. எப்படி இருக்கு நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸோட சப்போர்ட், உங்களுக்கு கம்யூனிட்டியோட சப்போர்ட் எப்படி இருக்கு? எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. அது வந்துட்டு நம்ம குறைய சொல்ல முடியாது. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒரு கால் ஐடியா வேணும் அப்படின்னாலும் ஆன் ஸ்பாட்ல சாய் கிட்டயோ பிரதீப் கிட்டயோ யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் நீங்க இந்த மாதிரி போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கால் பேசுறது இல்ல. டெக்னிக்கல் வைஸ்ல வந்துட்டு நிறைய பேர் நிர்மல் ப்ரோ, சாய், பாண்டியன் ப்ரோ இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. நம்ம கம்யூனிட்டில வர்றவங்க யாராவது ஏன் பண்ணலன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றது மட்டும்தான் ரீசனே. அதான் நேத்து கூட ஒருத்தர் நம்ம குரூப்ல போட்டிருந்தாரு பாத்தீங்களா? சோ 100 டே சேலஞ்ச்ல வந்து ரிசல்ட்ஸ் எடுக்கலன்னா அது நம்ம மேலதான் தப்பா இருக்கும். நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறதுனால தான் வராம இருக்கும். மத்தபடி இவங்க கொடுக்கிறது அவரே மெசேஜ் போட்டிருந்தாரு. யாருமே பர்சனலா நான் சாட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அவர் கூட. இன்னொன்னு பிளஸ் பாயிண்ட், நம்ம கம்யூனிட்டி பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவுட்ரீச் மெத்தடு, அந்த ஸ்ட்ராட்டஜி மெத்தடு. அவுட்ரீச்ல ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம எப்படி பேசணும்னு வீக்லி மாக் கால், இப்ப இந்த டெய்லி மாக் கால் செக்ஷன்ல கத்துக்கிறது, இது எல்லாமே ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா வேற எங்கேயுமே இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. இல்ல இப்போ நிறைய பேர் வைப்பாங்க சிஸ். அதாவது நம்மள பார்த்து நிறைய வேற இன்ஸ்டிடியூட்ஸ், கோச்சஸ் எல்லாம் வந்துட்டு நாம மாக் கால்ஸ் வைக்கலாம். ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்காதா ப்ரோ? ஆனா பீப்பிளுக்கு தெரியாதுங்களே. எது ஒரிஜினல் எது தெரிஞ்சவங்க வரட்டும் ப்ரோ. தெரிஞ்சவங்க வருவாங்க ப்ரோ. தெரிஞ்சவங்க வந்தாலே போதும் ப்ரோ. கிரேட் சிஸ். இன்னொன்னு என்ன மாதிரி கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ நம்ம கம்யூனிட்டில. அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்க எப்படி டைம் கீப் அப் பண்றீங்க? குழந்தை 1.5 வயசுல இருக்கு. 1.5 வயசுல குழந்தை இருக்கு, பிளஸ் ஐடிலயும் ஒர்க் பண்றீங்க, எப்படி குழந்தை டைம் கீப் அப் பண்றீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து 1 மந்த் டே ஷிஃப்ட், 1 மந்த் நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது என்னால ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த ஒர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ண முடியும். அவுட்ரீச் பண்றது, டே டைம்ல அவுட்ரீச் பண்றது, இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்றது, டெக்னிக்கல் ஒர்க் பண்றது எல்லாமே எனக்கு டே டைம்ல பண்ணிடுவேன். இதுவே நான் மார்னிங் ஷிஃப்ட்ல இருக்கும் போது அவுட்ரீச் மட்டும் நான் மார்னிங் ஷிஃப்ட்ல இருக்கும்போது அதுல பிரேக் எடுத்துக்கல, 1 hour 2 hour பிரேக் எடுத்துப்போம். ஆனா இப்ப அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டதுனால அவங்க 8 hours ஒர்க் பண்ற வேண்டியதை நாங்க 4 hours 5 hours கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் டைமிங்ல நான் அவுட்ரீச் பண்ணிடுவேன். அவுட்ரீச் ஏற்கனவே டேட்டா முன்னாடி நாள் எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு எங்க அவுட்ரீச் பண்ண போறேன்ற டேட்டா நான் முன்னாடி நாள் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அந்த அவுட்ரீச் ஃபார்ம்லாம் இது பண்ணிடுவேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாக்கா அவங்க ரெஸ்பான்ஸ் வரும்போது நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்ல, மெசேஜஸ், அதுக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றது அந்த மாதிரி போகும். அந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் ஹேண்டில் பண்றது எல்லாமே நைட் பண்ண முடியும். மாக் கால்ஸுக்குமே இப்ப சரியா போறது இல்ல. வாரத்துல ஒரு 2 days 3 days அந்த மாதிரிதான் போறேன். ஏன்னா இந்த ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்ல போயிடுதா, அதனால அங்கேயுமே போக முடியல. அந்த மாதிரி இருக்கு. இதுவே நைட் ஷிஃப்ட்ல வரும்போது டே மார்னிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்ரீச் பண்றது, கிளைண்ட் ஒர்க் பாக்குறது, இது எல்லாத்தையும் பண்ணிப்பேன். ஆனா நிறைய பேர் வந்துட்டு வீட்டுல இருந்தே பண்றாங்க. என்கிட்ட கேட்டவங்க எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க, நாங்க வீட்லயே தான் இருக்கோம், பேபி இருக்கு. எல்லாருமே சிமிலர்லி இந்த 3 years 2 years இந்த மாதிரிதான் பேபி இருக்கு. 1.5 வயசு 1.25 வயசு இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க நான் சொல்றது என்னன்னா, ஒரு 8 hours அலோகேட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படின்னா ஒரு 2 hours பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 hours டேட்டா எடுத்துக்கோங்க, செகண்ட் 2 hours அவுட்ரீச் பண்ணிருங்க, தேர்ட் 2 hours டெக்னிக்கல் ஒர்க் கத்துக்கோங்க. இல்லைன்னா கிளாஸ் ஏதாவது நம்ம ஸ்கூல் கமெண்ட்ல அவ்வளவு வீடியோஸ் இருக்கு, எல்லாத்தையும் டெக்னிக்கல் வைஸ் கத்துக்கோங்க. 4th 2 hours இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தட்ஸ் a good one. ஏன்னா நீங்க சமைக்கிறீங்களா? வீட்ல எல்லாம் சாப்பாடெல்லாம் யார் செய்யறது? ஆமா, நான் தான் சமைக்கணும். நீங்க தான் இருக்காரு. பாருங்க, சமைக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, 100 டே சேலஞ்ச் செஷன்ஸும் அட்டெண்ட் பண்றாங்க,
கிளைண்ட்ஸுக்கும் வேலை பண்றாங்க, கிளைண்ட்ஸும் எடுக்கிறாங்க. இவ்வளவு திங்ஸ் ஒரு உமன் பண்ண முடியும்னா மத்தவங்களும் பண்ண முடியும். மீன்ஸ் நான் ப்ரோ இது எனக்கு ஈஸியா பண்ணலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒர்க்கே இன்னும் 2 மந்த்ஸ்ல விட்டுருவேன். ஏன்னா ம், எனக்கு இதுலயே ஹேண்டில் பண்ணிட்டு இதுலயே எனக்கு நல்லா வருது. இது அதை விட 3x வரும்போது நான் ஏன் அதுல இருக்கணும்ன்ற மைண்ட் செட் வந்துருச்சு. ம், ம். சரி நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 3 மந்த்ஸ் போகட்டும், ஆஃப்டர் தட் குவைட் பண்ணுங்க, ஆமா. முன்னாடி பண்ணாதீங்கன்னு. அதனால ஒரு ஹோல்டிங்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சிஸ். ஏன்னா வந்து நம்ம ஜாப வந்து குயிட் பண்ணக்கூடாது டக்குன்னு. எப்பயுமே வந்து வி ஹேவ் டூ வீக் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்கு கன்சிஸ்டன்ட்டா நம்ம மோர் தென் 1 லேக் 2 லேக் அந்த மாதிரி பண்ணும்போது ஓகே அது ஸ்டேபிளா நம்ம இன்கம் வருது. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஐ ஹேவ் அ கிளியர் பாஸ் டு மேக் இட் ஆஸ் அ 3 லேக் 5 லேக் பர் மந்த் பண்றதுக்கு கன்சிஸ்டன்ட்டா நான் இதை பண்ண முடியும்ன்றது எப்போ நமக்கு தெரியுதோ அப்பதான் நம்ம வி ஹேவ் டு ஓகே. லீவ் அ ஜாப். நிறைய பேர் வந்து நம்ம ஷூர் 100 ஷூர். சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் மீன்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து ஜாப் குவிட் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் தப்பு. ஸோ தட் இஸ் நாட் அ ஓகே. ரைட் வே. அண்ட் இந்த கேர்ள்ஸ்க்கு நான் சொல்றது பாய்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணாமலே இல்ல ஃப்ரீலான்ஸா இப்ப காலேஜ் முடிச்சிட்டு வர்றவங்க, காலேஜ்ல படிச்சுட்டு வர்றவங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி டைமிங் கீப் அப் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்க கேர்ள்ஸ் எல்லாருமே குழந்தைய வச்சுட்டு படிக்க முடியலங்க, நீங்க எப்படிங்க முடிச்சீங்க, நீங்க எப்படிங்க அவுட் ரீச் பண்ணீங்க? எனக்கும் நீங்க என்ன அங்க ஸ்கூல் கம்யூனிட்டில என்ன இருக்கோ அதே சேம் மெத்தட்ஸ் தான் தெரியும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தெரியாது. அதே தான் நானும் ஃபாலோ பண்றேன். எனக்கு டீல் ஒர்க் ஆகுது. மீன்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஒர்க் ஆகுது. நிறைய பேருக்கு அந்த ஃபியர் இருக்கு. நம்ம எப்படி போய் பேசுறது, நம்ம எப்படி அவுட் ரீச் பண்றது, நம்ம அவுட் ரீச் பண்ணா எங்க போய் லேக் ஆயிடுவோமோ, அவங்க வேற மாதிரி ஏதாவது ட்ரீட் பண்ணிடுவாங்களோ, வேற மாதிரி ட்ரீட் பண்ணா அந்த செகண்ட் கால் கட் பண்ணிட்டு வந்து பிளாக் பண்ணிடுங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம யோசிச்சுட்டு அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு அதுலயே இருந்துட்டு அடுத்து போக முடியாது இல்ல. ஈவன் தான் நம்ம மேரேஜ்க்கு பயந்தாக்கா மேரேஜ் பண்ணாமலே இருக்க முடியுமா? முடியாது இல்ல. அதே சேம் கான்செப்ட் தான். நோட் பண்ணீங்க. இருங்க நானும் எழுதிக்கிறேன். பாயிண்ட் பா பாயிண்ட். எஸ் நேத்து அப்படிதான் ப்ரோ ஒருத்தர் வந்துட்டு எஸ்சிஓ கேட்டாங்க. எஸ்சிஓக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு குழந்தைய 1 இயர் வரைக்கும் நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அதே மாதிரிதாங்க எஸ்சிஓ பத்தி பத்தி வளர்த்துக்கணும். 1 இயர்க்கு அப்புறம் அதுவே வளர்ந்துருங்க அதுவே அப்படின்னு. வாழ்ந்து போயிடும். ஆமா. சூப்பர் சூப்பர். கிரேட் சிஸ். ஸோ நீங்க சில திங்ஸ் நம்ம 100 டே சேலஞ்சில் நீங்க பார்த்து இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, இதனாலதான் நம்ம உங்களுக்கு ஆகட்டும் நம்ம பீப்புள் நேத்து கூட இன்னைக்கு கூட டீல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. ஈவன் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock எனக்குமே ஒரு பெரிய சில்க் சாரி இது கூட கால் இருக்கு ப்ரோ. சூப்பர். அந்த டீலை நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. சோ அந்த க்ளோஸ் ஆயிடும் ப்ரோ. ஆல்மோஸ்ட் அவங்க பேசினதுலயே தெரிஞ்சிருச்சு. எங்க பேசினா க்ளோஸ் ஆயிடும் ப்ரோ. சூப்பர். அந்த டீல் க்ளோஸ் பண்ணிட்டு குரூப்ல போடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல. சோ சொல்லுங்க. சோ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ see? இதனால தான் ப்ரோ நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டு டீல் க்ளோஸ் பண்றாங்கன்னா ஒரு 3 திங்ஸ்னா எதை சொல்லுவீங்க? 3 திங்ஸ்ல நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. நம்ம இப்பெல்லாம் அவுட் ரீச் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆஃப்டர் தட் ஃபாலோ அப் மெசேஜ், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க பண்ணல, ஆஃப்டர் தட் ஒரு ஃபாலோ அப் மெசேஜ். தேர்டு மாக் கால். ஃபோர்த் கன்சிஸ்டன்சி, நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அந்த மாக் கால்ல ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி என்ன பண்றீங்க, கிளைண்ட் எடுத்தீங்களா இல்லையான்னு கேக்குறது. அதுக்கப்புறம் மாக் கால் பேசும்போது ஒரு பிராக்டிஸ் கொடுக்கறது, நம்ம எரர் கரெக்ஷன் வந்துட்டு கரெக்ட் பண்றது மாக் கால்ல, டவுட் கிளியரன்ஸ், இது எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான் ப்ரோ. சூப்பர் சிஸ். நிறைய இடத்துல வந்து ரெக்கார்டிங் கேட்ட நீங்க 4 ஒரு போனஸ் பாயிண்டா சொல்லிட்டீங்க. நிறைய இடத்துல வந்துட்டு ரெக்கார்டிங் வீடியோஸ் கொடுத்துருவாங்க. ரெக்கார்டிங் வீடியோஸ் கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் டவுட் கிளியரிஃபிகேஷன் எல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, டெலிகிராம்ல பண்ணுங்க, ஸ்கைப்ல பண்ணுங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்த்தா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், ஆனா வருமானு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு அப்படி கிடையாது. இமீடியட்டா யாரு இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகே நம்ம இப்படி பண்ணா நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டியை நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்ச யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இப்போ நான் மெட்டா ஆட்ஸ் ரிலேட்டடா பேச போறேன்னா மெட்டா ஆட்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டா தெரியணும். அப்பதான் நான் கிளைண்ட் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாம நான் கிளைண்ட் எடுக்கிறதே வேஸ்ட் தானே. ஆமா. சோ கிளைண்ட் எடுத்துட்டாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு 10 நாள் 15 நாளே ஓடிடுவாங்க. இல்ல ப்ரோ, கிளைண்ட் எடுக்கிற மீன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்க இல்ல பண்ண அப்படின்னா கிளைண்ட் கிட்ட போய் நான் மெட்டா ஆட்ஸ் ரிலேட்டடா பேசுறேன். அவங்க வந்துட்டு மெட்டா ஆட்ஸ்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா Facebook ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அது மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணணும்? அப்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க ஓகே இவங்க பூஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து பேசுறாங்க அப்படின்னு. பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம பேசுறது இல்ல. நம்ம டெக்னிக்கலா ஆட் மேனேஜர்ல போயிட்டு ஜெண்டர்ல இருந்து ஏஜ்ல இருந்து லொகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். ஆட் காப்பி கிரியேட் பண்ணுவோம். காப்பி ரைட்டிங், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவோம். இது மாதிரி யாருமே எக்ஸ்பிளைன் பண்றதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது வரைக்கும் அந்த வீடியோ எல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்கவே இல்ல. பாத்துருந்தாங்கன்னா அவங்க போய் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாக்குறதே இல்ல. அவுட்ரீச் டே இப்ப 3 days சேலஞ்சில ஜாயின் பண்ணவங்க இல்லன்னா எல்லா வீடியோவும் ஓட்டி பார்த்துட்டு 3 days ஆக்சஸ் வாங்கிட்டு அவுட்ரீச்சுக்கு போயிடுறாங்க. நீங்க சொல்வீங்கல்ல
நம்ம பசங்க இன்னைக்கு காசு போட்டு நாளைக்கு எடுக்கணும்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது வந்துட்டு தப்பு. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா. நம்ம ஒரு 10 days 20 days அந்த கிளாஸ கம்ப்ளீட்டா பார்த்து நம்ம டெக்னிக்கலா டெவலப் ஆயிட்டு நம்ம அவுட்ரீச் பண்ணும்போது நமக்கே ஒரு கான்பிடென்ட் வந்துடும். எனக்கு தெரியும், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற கான்பிடென்ட் இருந்துட்டு கிளைண்ட் கிட்ட பேசும்போது நமக்கு அந்த பயமே வராது. கண்டிப்பா. சோ அப்போ அந்த மாதிரியான பீப்பிள் இப்போ நம்ம 100 டே சேலஞ்சில இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ண பீப்பிள், இல்ல இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண பீப்பிள் கூட இருக்காங்க. இன்னும் முடிக்கவே இல்ல. மீன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே முடிக்கல. இல்ல வாங்கியிருப்பாங்க, ஆக்சஸ் வாங்கியிருப்பாங்க. கிளையன்ட் கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட ஆக்சஸ் கூட வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு இன்னும் அவுட்ரீச்சே பண்ணாம ஸ்டார்ட் பண்ணாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? சோ என்னென்ன பாயிண்ட்ஸ நீங்க சொல்லுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பயம் இருக்கும். சில பேருக்கு வந்து கிளையன்ட் கிடைச்சிட்டா அவங்களுக்கு எப்படிடா ஒர்க் பண்றது அந்த ஒரு பயம் இருக்கும். மெயினா வந்துட்டு லீடு எடுக்கிறது மட்டும் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க ப்ரோ. லீடு எடுக்கிறது ஈஸி. என்ன கேட்டா டெக்னிக்கல் தான் ப்ராப்ளம். ஏன்னா டெக்னிக்கல்ல நம்ம நாலேஜ் இருந்தா லீட் அவங்க கிளைண்ட் கிட்ட பேசும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஓகே சொல்லிடுவாங்க. நமக்கு டெக்னிக்கலாவே தெரியாம நம்ம கிளைண்ட் கிட்ட உங்க ப்ராப்ளம் என்ன, உங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டே இருந்தா என் ப்ராப்ளம் சரிஞ்சு நீ என்ன பண்ண போற அந்த கொஸ்டின் தான் வரும். நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு டெக்னிக்கல் தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கிளைண்ட் கிட்ட போய் சொல்யூஷன் சொல்ல முடியும். சொல்லாம உங்க ப்ராப்ளம் சொல்லுங்க, உங்க ரெக்குவயர்மெண்ட் சொல்லுங்கன்னா அவங்க சொன்னா மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்த கொஸ்டின் அங்கதான் வந்து நிக்குது உங்ககிட்ட. டெக்னிக்கலா டெவலப் ஆயிடுங்க. கிளைண்ட்டுக்கும் டெவலப் ஆகணும். 50% கிளைண்ட் எடுக்கிறதுல டெவலப் ஆகுறீங்கன்னா 50% டெக்னிக்கல்ல டெவலப் ஆகுங்க. டே பை டே இதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கே நாலேஜ் வந்துரும். சூப்பர். So, okay, Mohammed bro கேட்டுருங்க. What are the freelancing services are you providing, sister? என்னென்ன சர்வீஸ் நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கூகுள் அட்ஸ், கூகுள் மை பிசினஸ் 3 தான் பண்ணுவேன். சூப்பர். சோ என்னென்ன நீஷ்ல இருக்காங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரியில இருக்காங்க உங்க கிளையண்ட்ஸ்? என்கிட்ட ரியல் எஸ்டேட் நான் இது வரைக்கும் பிச் பண்ணதே கிடையாது. ஆனா அவங்களா வந்தவங்களே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு என்னோட 2017ல ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணும்போது ஹாஸ்டல்ல இருந்தேன். அந்த ஹாஸ்டல்ல இருந்தவங்க அங்க அந்த ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்றாங்க. அந்த அக்காவால ரெஃபரன்ஸ்ல வந்தது. ஈவன் அந்த அக்கா தான் காசு போட்டுமே பண்ணாது. அது ஃபர்ஸ்ட் எடுத்த கிளையண்ட். ஆஃப்டர் தட் ஒரு 2 இப்போதைக்கு 4 மேக்கப் ஆர்டிஸ்ட் என்கிட்ட இருக்காங்க. இதுல 2 மட்டும் தான் அவுட் ரீச் பண்ணுது. ரிமைனிங் 2 அவங்களா வந்துட்டு நம்ம என்னோட போஸ்ட் பாத்துட்டு வந்தவங்க ரெஃபரல்ல. இப்ப இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு சொல்லி அவங்க கூட வந்தவங்க அந்த மாதிரி வந்தது. மொத்தம் 4 பேர் அவங்க. ஆஃப்டர் தட் 2 இன்டீரியர் இருக்காங்க. ஒருத்தர் கோலிஸோட கம்பெனி வச்சவங்க இருக்காங்க. பாருங்க டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரி. கோலிஸோட எல்லாம் யாரெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. பாருங்க அந்த இண்டஸ்ட்ரியில கூட கிளையண்ட் கோலிஸோட அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரே கிடைச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ரன் பண்ண ஆட்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸுக்கு ஒரு ஆட் எடுத்தோம். சேல்ஸுக்கு வந்துட்டு அவங்க எங்கனாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்ஸ் வரல. வந்தது பட் ரொம்ப வரல. பட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய பேர் வாலண்டியரா வந்துட்டு அவங்களோட டேட்டாவை கொடுத்துருது. டேட்டாக்கு அப்புறம் இவங்க கால் பண்ணி பேசினா ஆமா நான் கொடுத்தேன், எந்த ஊருக்கு கொடுங்க, எந்த ஊருக்கு கொடுங்க. தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டும் 150 டேட்டா வந்தது. அதுல 20 டேட்டா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகே பண்ணிட்டாங்க. சொன்னாங்க கால் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு. அவர்லாம் பேசும்போது அவர் இந்த அளவுக்கு பேசுவாரே தெரியாது சார். தெரியாது ப்ரோ. அந்த அளவுக்கு இருந்தாரு பிகினிங் பேசும்போது. இப்ப அவ்வளவு ஜாலியா பேசுறாரு. எதுவுமே கேட்கறது கிடையாது. அப்படி இருக்காரு. பாருங்க அந்த மாதிரி ஒரு 5 கிளையண்ட் வச்சுட்டா போதும், லைஃப் செட்டில். அதுதான் நான் சொன்னேன்ல, நானே போக சொன்னாலும் என்ன விட்டு இங்கெல்லாம் போக மாட்டாங்க ப்ரோ. அந்த மாதிரி ப்ரோ. சூப்பர் சிஸ். சோ நம்ம நிர்மல் ப்ரோ பத்தி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? டெக்னிக்கல் வைஸ் அவர்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. அவர்கிட்ட கத்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு அவர் நாலேஜ். அவர் தான் வந்துட்டு எங்க வீடியோவை டெய்லி கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல போடுறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப லேட்டா பண்றாரு. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாம போயிடுறாங்க. அதனாலதான் பிராக்டிஸ் பண்ணாம போயிரு. அது கரெக்ட் தான் ப்ரோ. நிறைய பேர் வந்துட்டு ஜஸ்ட் சீன்ற மாதிரி பாக்குறாங்க. அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கிறோம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது இல்லவே இல்லைன்னு நிறைய இடத்துல நிறைய பேர் பாக்குறேன். நானுமே எனக்கு வர மெசேஜ்லயே வந்துட்டு நிறைய பேர் அவங்க கேட்கிற டவுட்ஸ்லயே தெரியும் அவங்க அந்த வீடியோ பாத்துருக்காங்களா இல்லையா. நானே போய் சொல்லிடுவேன், நீங்க போய் அந்த வீடியோ பாத்துட்டாங்க யாரும் பண்ணிட்டு கேளுங்க. அந்த வீடியோவா பாத்துனேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டாபிக்கை பாத்துருக்க மாட்டாங்க. ஓட்டி பாத்துருக்க மாட்டாங்க. ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா என்ன எப்படி புரியாது. அதே மாதிரிதான் இங்க ஆல்மோஸ்ட் 139 பீப்புள் இருக்கீங்க மீன்ஸ் நியூ நிர்மல் ப்ரோ விட்டு. சோ சஜஷனா என் சைடுல இருந்து மீன்ஸ் இந்த கேஸ் ஸ்டடியில நீங்க எடுத்துக்கணும்னா வீடியோ ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஸ்லோவா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணது எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ் இந்த சேஸ் இப்போ நெக்ஸ்ட் 1 lakh per month இவங்க வருவாங்க ப்ரோன்ட்டு நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க. அவங்க 2 பேர் யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் 1 lakh per month கேஸ் ஸ்டடியில இவங்க வருவாங்க ப்ரோனா யார் இருப்பாங்க?
நானே வரேன் ப்ரோ. மறுபடியும் நானே 2 lakhs பண்ணிட்டு வரேன் bro. இல்ல யாருன்னா சொல்லுங்க. நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபேட் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? யாருன்னா பார்த்திருக்கேன். மீன்ஸ் பிரதீப் bro வருவாரு. ம். அண்ட் வந்துட்டு அபி வரலாம். ம். ஸ்ரீவினிஷா வரலாம். சூப்பர். அதுக்கப்புறம் சாய் ப்ரோ ஆல்ரெடி அவர்லாம் பெரிய லெவல்ல அவரு இருக்காரு. அவரு அவரெல்லாம் 3 சொல்ல லேக் 4 முடியாது. லேக் போயிட்டு இருக்காரு இப்போ. ம். ஆமா. அவர சொல்ல முடியாது. ம். இவங்க கிட்ட இவங்களோட டீல்ஸ், இவங்களோட ரெக்யர்மென்ட்லாம் பேசுனதுனால இவங்க 3 பேரு ஆமா. எனக்கு தெரியும் ப்ரோ. ஆஃப்டர் தட் அர்ச்சனா சிஸ்டர் வரலாம். சூப்பர். பிரவீன் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா பிரவீன் வரலாம். பிரகதீஷ் வரலாம். சூப்பர். அவங்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட். பிரவீனும் காலேஜ் பிரகதீஷ் ஸ்டூடண்ட். ஆமா. காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க 1 lakh பண்ணது தான் நமக்கு அச்சீவ்மெண்ட் ப்ரோ. நம்ம பண்றது அச்சீவ்மென்ட்டே கிடையாது. அவங்க 1 lakh பண்ணா பெரிய அச்சீவ்மெண்ட். ஆமா. கண்டிப்பா வந்து அவர் பண்ணிடுவாரு. எல்லாமே யாரெல்லாம் பிரவீனும் பிரகதீஷும் பண்ணாதான் பெரிய அச்சீவ்மெண்ட். கண்டிப்பா பண்ணிடுங்க பிரவீன் ப்ரோ அண்ட் பிரகதீஷ் ப்ரோ. ஸோ வி ஆர் வெயிட்டிங். காலேஜ் ஸ்டூடெண்டா 18, 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் குட். எஸ். அண்ட் நம்ம கம்யூனிட்டில ஒரு டிராபேக் என்னன்னா ப்ரோ, நிறைய பேர் வந்து கொலாபரேட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. அந்த கொலாபரேட் பண்ணலான்றதை விட நான் ஏன் அவுட்ரீச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அவுட்ரீச் பண்ண மாட்டாங்க. நம்ம அவுட்ரீச் பண்ணதுல அவங்க கொலாபரேட் பண்ணணும். இல்லைன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்துச்சுன்னா நமக்கு கொலாபரேட் பண்ணணும். அந்த கொலாபரேட் பண்றதுல அவங்களுக்கு அப்ப 60-40 எடுக்கிறாங்க, 70-30 எடுக்கிறாங்க, 50-50 எடுக்கிறாங்க. அது யூஸே இல்லையா? நீங்களே அவுட்ரீச் பண்ணி நீங்களே எடுக்கலாங்க. அதோட சஜஷன் எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். அதுவும் ஒரு சஜஷன் நான் சில பேருக்கு சொல்லியிருந்தேன். மீன்ஸ் பிரதீப் ப்ரோ கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன் நான் இதை பத்தி. ஸோ நம்ம கொலாபரேட் பண்ணோம்னா எப்படி கொலாபரேட் பண்ணோம்னா, இப்போ என்னால இப்போ இந்துசிஸ் இருக்காங்க. இந்துசிஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் நான் போயிட்டு இருக்கேன். வீட்டோட இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிளைண்டோட ஒர்க்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ கிளைண்டோட ஒர்க் இதெல்லாம் பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இந்துசிஸ் பண்ண முடியும். இல்ல சில திங்ஸ் என்னால பண்ண முடியாது. அப்போதான் நம்ம கொலாபரேட் பண்ணி இது பண்ணிதாங்க. நம்ம ஷேர் பண்ணலாம். ஆனா ஜஸ்ட் லைக் உங்களுக்கு நான் கிளையண்டே எனக்கு வேணாம். நீங்க பண்ணி கொடுங்க. இல்ல நான் இது பண்ணி தரேன். 50% பே பண்ணிடுங்க. 80% பே பண்ணீங்கன்னா இட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் கொலாபரேட்டிங். இல்லைங்களா? இன்னொன்னு வந்துட்டு ரெஃபரல் அவங்க கிட்ட ஏதோ ஒரு லீட் வந்திருக்கும். அந்த லீட் நம்ம கிட்ட கொடுத்து நம்ம பேசி டீல் ஓகே பண்ணா அதுல அவர் பாட்டு தரலாமா? இது வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணாதீங்க. லாஜிக்னே தெரியல. அந்த மாதிரி எல்லாம் நீங்க டெக்னிக்கலா கத்துக்கிட்டு நான் சொன்னேன், நீங்க டெக்னிக்கலா கத்துக்கிட்டு நீங்களே அவுட்ரீச் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரியும். நான் பேசினா ஓகே ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என் பக்கமே வரல. ஆனா அந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸுக்கா போயிருக்கு மெசேஜ். நான் பார்த்த வரைக்கும் நிறைய கேர்ள்ஸுக்கு போயிருக்கு அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம். பாய்ஸுக்கு போயிருக்கான்னு தெரியல. என்கிட்ட சரணவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் போயிருக்கு. பாருங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ரைட் வே ஆஃப் கொலாபரேட்டிங் தேவை. ஒருத்தர் ஓகே நானும் குரோ ஆகணும், நீங்களும் குரோ ஆகணும். ஒரு அளவுக்கு நல்ல இதுவா இருக்கணும். எதுவுமே வேலை பண்ணாத ஓகே அவங்க கிளைண்ட் எடுத்துட்டாங்கன்னா அது இட் இஸ் தேர் எஃபர்ட். அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு எடுக்கிறாங்க. அவங்க தே ஹேவ் டு க்ரோ. ஸோ யாருமே இங்க இருக்கிற பீப்புள் ஜஸ்ட் டேக் திஸ் நோட். யாருமே இன்னொருத்தர் போயிட்டு நாம உங்களோட கிளைண்ட்டை கொடுங்க. இட் இஸ் நாட் த ரைட் வே. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு நான் இது நல்லா பண்ணி தருவேன். நீங்களே சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம கம்யூனிட்டியில போஸ்ட் போட்டிருப்பாங்க. நல்லா ஏதாவது அவங்களே போய் ரீச் பண்றாங்க. ப்ரோ எனக்கு இது பண்ணித்தாங்க, சிஸ் இதை நாங்க பண்ணித்தாங்க, எனக்கு நீங்க நல்லா பண்றீங்கன்ட்டு அவங்கள வந்து ரீச் பண்ணாங்கன்னா பண்ணி தரலாம். ஆனா வந்துட்டு உங்க கிளைண்ட் கொடுங்க, நான் அது கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி யாருமே பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இங்க போட்டிருக்காங்க வாசன் 25 lakh வந்து கடன் இருக்கான். எல்லாத்தையும் நானே ரீபே பண்ணிடுவேன். ஐ கேன் டூ இட்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிடலாம் ப்ரோ. அதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம் ப்ரோ. கண்டிப்பா. தட்ஸ் ஒன் திங் தட் வாட் யூ ஹேவ் டு listen and learn and take away from this case study. Implement பண்ணனால தான் இந்துசிஸ் இங்க வந்திருக்காங்க. Even though that she is working in IT company and working in a home as a wife, having a working as a wife and as well as ஒரு kid வச்சிருக்காங்க. So அதெல்லாம் வெச்சியும் when she can reach out to the 1,15,000 in within 60 days எல்லாராலும் பண்ண முடியும்ன்றது ஒரு இது. ஸோ எனக்கு ஒன்னே ஒன்று தான் வருத்தம். அந்த ஜனவரி மாசம் அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் லேட்டா வந்ததுன்னா நீங்க ஒரு 30 நாள்லயே நீங்க பண்ணிருப்பீங்க. 30 நாள்லயே பண்ணிருப்பீங்க. 1 lakh மோர் தென் 1 lakh. அந்த ஃபங்க்ஷன் உங்களோட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்ததுனால ஒரு 30 நாள் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, குழந்தை பக்கத்துல இருக்காரு போல. ஸோ yeah. So how much you are charging per client sis? சார்ஜிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட ஆட் கேம்பெயின் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க ஆட் கேம்பெயின்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா நானே வந்துட்டு ஃப்ரம் இனிஷியல் 15,000 அப்படின்ற மாதிரி தான் மினிமம் 15,000 மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவேன். சூப்பர்.
அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இல்ல அப்படிங்கும் போது நம்ம ஏதோ ஒரு ஆஃபர் ஃப்ரீயா பண்றோம் அப்படிங்கும் போது அவங்க அந்த சார்ஜஸ் போட்டு சொல்றாங்க. கூகுள் மை பிசினஸ் ஆப்டிமைஸ் பண்றதால கீபோர்ட் ஆட் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நம்ம ஹாஃப் அன் ஹவர் பண்ணி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ணி தரோம்னு சொல்ல ஆப்டிமைஸ் பண்ணி தரனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒர்க் ஆஃபர் பண்ணி தராங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போய் அப்ப அது நம்ம பிளஸ் பாயிண்ட் ஆயிடுது. கிரேட் சிஸ். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி உங்க குழந்தை இருக்காங்கன்றது தெரியுது. ஐ கேன் see the வீடியோ. ஸோ அதனால ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த கேஸ் ஸ்டடியை முடிச்சிடலாம். ஸோ the one that who is seeing this case study, அவங்க இன்னுமே 100 day சேலஞ்சில் சேராம இருப்பாங்க. they would have been like thinking, நான் இந்த இன்ஸ்டியூட்ல சேரலாமா, அந்த இன்ஸ்டியூட்ல சேரலாமா, இல்ல அந்த கோச் கிட்ட சேரலாமா, இல்ல இங்க சேரலாமா வேணாவா, அண்ட் இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ்ல நீங்க சொல்றீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல. நாம எல்லா இன்ஸ்டியூட்லயும் சேருவாங்க. ஓகே, எல்லா இன்ஸ்டியூட்டும் பெனிஃபிட்டா இருக்குமா, என்னோட ரிசல்ட் கொடுப்பாங்களா, அது பார்க்கணும். இன்னும் நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம கம்யூனிட்டில சேர்ந்தா 100% ரிசல்ட். அதுக்கு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் அவங்க சைடு எஃபெக்டும் போடணும். அருண் சொல்லி கொடுத்தாரு ஆனா எனக்கு காசு வரல அப்படி சொல்லக்கூடாது. அருண் சொல்லி கொடுத்ததை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எனக்கு காசு வந்துச்சு அப்படின்னு இருந்து அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுமே ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஸோ மச். குழந்தைய பாத்துங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ மோர். நானும் நிறைய பேசுறேன். பரவாயில்ல சிஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். எல்லாருமே வந்துட்டு லெட்ஸ் பாருங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் எஃபர்ட்ஸ் எல்லாம் வீட்லயும் அவங்க போட வேண்டியதா இருக்கும். ஸோ ஒர்க்கும் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு ஜாபும் பண்ணிட்டு when she can make 1,15,000 rupees per month, everyone can do it என்றது இந்த கேஸ் ஸ்டடி மூலியமா நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். பாப்பாவோட பேர் என்ன? ரிகந்தன். சாரி, ரிகந்தன். பாருங்க, நீங்களும் 100 day சேலஞ்சில சேர்ந்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்களும் 100 day சேலஞ்சில சேர்ந்துருங்க. ஃபர்ஸ்ட் 3 day சேலஞ்சில சேருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ so much. பாருங்க, இன்ஸ்பிரேஷனலா இருக்கு எல்லாருக்குமே. So keep growing. Come for another case study by making. ஒண்ணே நான் சொல்றேன் bro, யாருமே வந்துட்டு இந்த அவுட்ரீச் பண்றதுக்கு வந்து பயப்பட்டாலே முடியாது. பயன்ற ஒரு தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா பேசலாம் இல்லன்னா ஓகே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போய் பேசினாலே அவங்களுக்கு தான் தேவை இருக்கு. ஈவனுமே நம்மளுமே ஒரு ஃப்ரீலான்சர் நீங்க மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நம்ம இதுவுமே ஒரு பிசினஸ், நம்மளுமே ஒரு பிசினஸ் ஓனர். அவங்களுக்கு ஒரு பிசினஸ் நீட் எடுத்து நம்ம ஒரு பிசினஸ் தரோம், அவங்க ஒரு பிசினஸ் தராங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்ல போறோம்னா ஈஸியா பேசிக்கலாம். அவங்க ஐயோ பெரிய பிசினஸ் ஒன்று பேச போறோம், நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு பயந்துகிட்டே இருந்தா பேச முடியாது. நிறைய பேர்கிட்ட அந்த பயம் இருக்கு. எனக்கும் அவங்க பையனை பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. பாருங்க, வெய்யாயோ போனியோ மறைக்கிறாரு. ஆமா, பயமா தான் இருக்கு. தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். யூ ஆர் வெரி இன்ஸ்பைரிங் சிஸ்டர். சுரேஷ் ப்ரோ சொல்லிருக்காங்க, எல்லாருக்குமே நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. நிறைய பேர் இதை இன்ஸ்பிரேஷனா எடுத்து நெக்ஸ்ட் சீக்கிரமாவே கேஸ் ஸ்டடிக்கு வாங்க, 1 lakh per month ரீச் பண்ணிட்டு. So we are waiting for. சொல்லுங்க. ஒரே ஒன்று சொல்றேன் ப்ரோ, நான் இதனால வந்துட்டு நம்ம 2 பேருக்கு ஒரு ஹர்ட்டிங் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு மட்டும் really sorry bro. nothing like that. It's okay, it's happen, it will happen. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. But nothing sis, I don't have any kind of fun feelings. ஓகேங்களா? Sure. Thank you. Bye bro. Nirmal bro, bye bro.